பேக் டு சேனல். நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயே பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேவே நம்ம போற இடம் முருகர் கோயில். எங்கன்னா திருமலை கோயில் தான் போறோம். கிரிக்கெட் செம்மையா இருக்கு. நேற்று நைட்லாம் மழை தூரிக்கிட்டே இருந்தது. காலையிலேயே மழை தூரல் இருந்துட்டே இருந்தது. மழை இல்ல. அதனால கிளம்பிட்டோம். கோயில் இங்க இருந்து 22 கிலோமீட்டர் தான். அடுத்த கோயில் தான். எல்லா இடத்துக்கும் போகணும் போகணும்னு பிளான் போடுறதுதான். ஆனா பண்பொழி ஏதாவது ஒரு ரீசனால அப்படி போக முடியாம ஆயிரும். ஆனா இந்த வாட்டி பிளான் படி எல்லா இடமும் போறோம். கோயில் அந்த சைடு போனா அச்சன் கோயில் 3 கிலோமீட்டர்ஸ். ஒரே புகை மூட்டமா இருக்கு. வந்து விட்டோம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ முருகர் கோயில் வச்சு நிறைய ரீல்ஸ் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம நார்மலா நினைச்சா போயிட்டு இருந்த ஒரு பிளேஸ் இப்ப அப்படி போக முடியல அப்படின்னு அங்க ஊர்ல இருக்கிறப்போ ஒரே ஃபீலிங்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜாலியா இருக்கு. திருமலை கோயில் வாரீங்கன்னா இந்த மண்டபம் சஷ்டி மண்டபம் தான் மேல போகணும். இங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அங்க. அப்படியா? ஆமா. ஆமா. நொங்கு தாத்தா நொங்கு விக்கிறாங்க. பைக்லயே நம்ம மேல போலாம். ஆனா எனக்கு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நான் ஸ்டெப்ஸ் ஏறி போயிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நிறைய வாட்டி இங்க வந்திருக்கேன். ஆனா பைக்ல தான் போயிருக்கேன். இது அடிவாரம் தானே? வந்தாச்சு அடிவாரத்துக்கு. திருமலை கோயில் அடிவாரம். இந்த புஷ்பா 1ல ஒரு பாட்டு பார்த்திருப்பீங்கல்ல, பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி. அந்த பாட்டு ஃபுல்லா எடுத்த இடம் இதுதான். டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியல, நடந்து போறோம். போனதான் தெரியும். இந்த டெம்பிளே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் அந்த கல்கட்டு, கல் மண்டபம், இதெல்லாம் தான் அந்த திருமலை கோயில் சிறப்பே. இதுக்கே எப்படின்னா மேல இதை விட பயங்கரமா இருக்கும். போலாமா? இந்த வழியா போனோம்னா நம்ம மேல நேரா பைக்லயோ கார்லயோ வேன்லயோ போயிடலாம். ஆனா முருகரை நடந்துதான் போய் பார்க்கணும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா மேல உள்ள கோயில் தெரியும் எப்படி. இந்த தெரியுறாரா முருகர்? போலாமா? டைம் போன்ல பாரு. சிவன் ஈசன் முருகையா. பாதம் இருக்கு பாருங்க, சாமியோட பாதம். இதுல போகணும் மேல, அப்படியே போகணும். இப்ப டைம் கரெக்டா 2:18. நம்ம எவ்வளவு நேரத்துல மேல போறோம்னு பார்க்கலாம். எவ்வளவு ஸ்டெப்ஸ்? 500 ஸ்டெப்ஸ். 500க்கு மேல இருக்கும். ஆனா ஜாலியா தான் இருக்கும். ஆரம்பிச்சிருக்கோம். மண்டபத்துக்கு வந்திருக்கோம். பாக்குறதுக்கு அவ்வளவு ஒண்ணு டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியவே இல்ல. இது காட்டு, இங்க பாரு. இது 1. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. அப்பெல்லாம் அசால்ட்டா ஏறி இறங்கி இருக்கேன். இன்னும் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணல, மூச்சு வாங்குது. வா, நல்லா தன்னு நடந்து வா. 3 மாசம் நல்லா ஜாலியா வீட்லயே உட்கார்ந்து
பழகிச்சா ஏற கஷ்டமா தான் இருக்கு. காத்து காத்து தூக்கிட்டு போயிருவோம். லொகேஷனை பாருங்க, ஃப்ரேம் பாருங்க ஜி. அந்த மாதிரி ஒரு மண்டபத்துல கோயில் இருக்குங்க, ஒரு இதுவும் தாண்டி வந்தா. பயமா இருக்கு. ஏறிடலாம். ஏறிடலாம் வா. அங்க இருக்கும்போது எல்லாரும் எப்படி தெரிஞ்சாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாருக்கலாம். குட்டி குட்டியா குட்டி குட்டியா இல்ல ஆக்சுவலா இப்ப நம்ம தேர்ட் அந்த மண்டபம் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள எவ்வளவு கிரீனா தெரியுது. ஆனா இதுல அவ்வளவு வீடு இருக்குல்ல, அந்த வீடுலாம் எதுவுமே தெரியல. ஃபுல்லா வந்து இடும்பன் கோவில். இடும்பன் இடும்பன் வந்து ரொம்ப சிக்கல் கொடுப்பாரு வாழ்க்கையில, ஆனா லாஸ்ட்ல நல்லது பண்ணுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எம்மா, நான் மாதிரி இடம் இதுக்கே நாக்கு தள்ளிருச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஏறணும். நல்லா இல்ல, ஸ்ட்ராங் படி அப்படி சொல்லி நம்மளே நம்ம தேத்திக்கிட்டு ஏறுறோம். வாவ், தள்ளி வைங்க வச்சா யாராவது இடிச்சிருவாங்க, எத்திடுவாங்க. சரணமையப்போ, இதுதான் நாங்க வச்சது. போலாமா வா. இதான் சாக்கடை கொஞ்ச நேரம். அதான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் வா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஹிந்தி நல்லா இருக்கு. முருகர் முருகர் முருகர், எங்கே பார்த்தாலும் முருகர். பயங்கரமாக இந்த மண்டபம் நல்லா இருக்கு. இது அப்போ உள்ள பழைய மண்டபம், இது ஒன்று தான் இருந்துச்சு. மீதி எல்லாம் இப்போ அந்த ரோடு கட்டும்போது இவங்க கட்டினது. ரெண்டுமே ஒரே தான், ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகும். கூட்டம் அதிகமாக வரும்னு அப்போவே கட்டினாங்க, அப்போ போட்டது ரெண்டும். அப்பவே யோசிச்சிருக்காங்க பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க நட்டுக்கு. இதுல எது ஈஸியா இருக்கும்? இதான் ஈஸியா இருக்கும். வா. அண்ணனை மாதிரி தளராம ஜங்கு ஜங்குன்னு நடந்து வா. ஃபஸ்ட்டு ஏற ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு 3 இது மட்டும் இங்கே கொஞ்சம் பெயின் ஆகுற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆனால் ஏற ஏற ஒன்றும் தெரில, நார்மலாக இறங்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும். இது அந்த ரோடு தெரியுது பாரு, பைக்கு காரில் வந்து அந்த சைடு தான் வாங்க, அது அப்படியே சுற்றி சுற்றி போகும். ஓடாத ஏற முடியாது. அப்புறம் போடி போ, எவ்வளோ தூரம் போயிட போகிற? தரதரன்னு நீ இழுத்துட்டு வரோம்னா கீழே. அப்போ பாரு, இறங்குறது ஈஸி தான், ஏறுறது தான் கஷ்டம். இறங்குறது ஈஸி. இது என்ன, இதுலேருந்து என்ன தெரியுது, மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அதை தக்க வச்சுக்கல, இறங்குறது ரொம்ப ஈஸி. ஏதோ பெரிய கருத்து சொல்லிட்டு துண்டை போட்டு போகிற மாதிரிலாம் போயிட்டு இருக்க. ஆமாம், உழைச்சி ஒரு பெரிய இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நல்ல பேர் வாங்குறது எல்லாமே கஷ்டம், நிறைய எஃபர்ட் போடணும். ஆனால் கெட்ட பேர் வாங்குறதுக்கோ எல்லாத்தையும் இழக்கிறதுக்கோ கஷ்டப்படவே வேண்டாம், அதெல்லாம் ஈஸியாக தானாக நடந்துடும். டாஸ்கே அதான், எங்கேயும் உட்காரக்கூடாது. உட்காரக்கூடாதே, மேலே போய் தான் உட்காரணும். வா. ஓ முருகா முருகா, ஓ முருகா, எவ்வளோ பெரிய மணி பாருங்க முருகர்கிட்ட. இந்த படியில் ஒரு 3 தடவை இறங்கி ஏறியா? இப்போ என்னன்னா, இது வந்து பக்தி சம்மந்தப்பட்டது இல்லைமா, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம்.
20 மினிட்ஸ்ல வந்திருக்கோம். நின்னு வந்தோம். அப்ப 15 மினிட்ஸ் ஆகும் போலல. நீ முருகரை பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் ஏறுற, நான் அவரோட அண்ணன்டா அப்படின்ட்டு அவருக்கும் படி போட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. விநாயகர் இருக்காரு தானே. ஓய் லைட்டா திரும்ப போடுது அந்த இடம். ஆனா உட்கார்றதுக்கு நிறைய கட்டி வச்சிருக்காங்க புதுசா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இல்லைண்ணே, நல்லா இருக்கு. இங்க பயங்கரமா உட்காந்து ஆப்போசிட்ட பாக்குறதுக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட் வியூவா கட்டவா, அந்த வியூ நம்ம அப்படியே இங்க உட்காந்துட்டு இந்த வியூ அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ மழை டைம்ங்கிறதால அப்படியே புகை மூட்டமா ஒரு மாதிரி இருக்கு, ஒரே மிஸ்டா இருக்கு. போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நிறைய பேர் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராலாம் எடுத்துட்டு வந்து இந்த பின்னாடி தெரியுதா, அந்த ஸ்பாட் ஏதோ போட்டோ ஷூட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. இதோட தெப்பக்குளம் தண்ணி கம்மியா தான் இருக்குல்ல சதி. இங்க ரெஸ்ட் ரூம் கூட இருக்கு, ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் தான், மென்ஸ் ரெஸ்ட் ரூம். போட்டிருக்கவங்கலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ், பக்தர்கள் ஓய்வு கூடம் அது கூட இருக்கு. இதெல்லாம் நானே இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணல, இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். நிறைய கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நட திறந்ததும் உள்ள போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் கீழே இறங்கி நடந்து போகணும். லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவ்வளோ ஒன்றும் க்ரௌட் இல்லை, கம்மி தான். முருகர் இறங்கிட்டாரு மேல, கப்பு கப்புன்னு பட்டைய போட்டாச்சு. சூப்பரா இருந்துச்சு, சாமி சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு மேஜிக் இருக்கு, வாங்க காட்டுறேன். பாதி இடம் கருப்பா வெயில் அடிக்காம இருக்குது, இந்த ஒரு இடம் மட்டும் அந்த ஒரு இடம் மட்டும் பாருங்க, அங்க மட்டும் வெயில் இருக்கு. ஏன் அப்படி அங்க மட்டும் வெயில் அடிக்கி, அந்த லொகேஷன் மட்டும். விபூதி வீட்டுல போயிட்டு கொடுக்கணும் ஆன்டிக்கு, இல்ல நாட்டு சக்கரை லட்டு. ஆனா மிளகா வச்சா சாப்பிட மாட்டேன். கந்தன் குரலி. இந்த சைடு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி அந்த சைடே போயிடலாமா? ஏறதான் கஷ்டம், இறங்க சல்லுன்னு வந்துடலாம். இல்ல இது இறங்க ஈஸியா தான் இருக்கு, ஆனா குத்துது இந்த சைடு காலு குத்துற மாதிரி. ஏய் இங்க பாரு வானச, வாவ். இடம் உண்டு அருமனக்கும் இடம் உண்டு. ஸ்லோ ஸ்லோ. அவன ஜென்மத்துல கொங்கரக்கா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு மேல அவன் தூக்கிட்டு இருக்கத பத்தியா? ஏய் ஏய் கீழே பாத்து. இடுப்பு கேண்டி கை போகுது. என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க? வர வர தமிழ்நாட்டுல தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் காதுல விழுது. எங்க போனாலும் சரி, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம். தமிழ்காரங்க எங்கடா இருக்கீங்க? எல்லாம் எங்க போனீங்க? ஒருத்தரையும் காணோம். அது நம்ம சொல்லுவோம் பாத்தியா, நம்மளே இங்க
இதுக்கு நான் ஈஸியான ஒரு வழி சொல்றேன் உனக்கு. சரியா? ஒண்ணு இப்படி ஒரு கால் இறங்கிட்டு, இப்படி ஒரு கால் இப்படி இறங்கிட்டு, இப்படி வைக்காத. இப்படி வைக்காத. ஒரு கால் வச்சுன்னா அடுத்த கால மாத்தணும். அப்படி. அந்த மாரி இறங்கு. அப்படிதான். 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 வந்துரு. அப்படிதான். எடா நானே கன்ஃபியூஸ் ஆகி ஒத்த கால விட்டுட்டேன். குப்புற பக்கம் அடிச்சு போய் விழுவேன். அத வந்து நீ சிரிக்கிற தானே. இதான் இறங்குறதுக்கு ஈஸியான வழி. ஒரு கால் வச்சுன்னா இன்னொரு கால் எடுக்கணும். ஆனா ஒரு கால் வச்சா அடுத்த கால் வேக வேகமா வைக்கணும்ல. வரணும். இப்போ ஒரு கால நான் வைக்காம விட்டுட்டேன். அவ்வளவுதான். உருள வேண்டியதான் முருகர் நினைச்சு. வந்தாச்சு கீழ வந்தாச்சு பாரு. வந்துச்சு. சரி வா. ட்ரை பண்ணுவோம். குதிக்க கூடாது. ஒரு கால் 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 அப்படி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். வா 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 அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். வா வா கொஞ்சம் தான் நிக்காத நிக்காத. முடிஞ்சிருச்சு 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 முடிஞ்சிருச்சு. முடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு லொகேஷன் காட்டுன்னு சொன்னோம்ல, இந்த இருக்கு. இன்னைக்கு வந்து வீடியோ எப்படி ஒரு டிவைன் மோடா முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு வைவான வீடியோல பாக்குறேன். See you all in the next video. Bye bye. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. பாய்.